மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் சீக்குளஞ்சி பேசுகிறேன். இன்னைக்கு தலைவர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மாவட்ட செயலாளருடைய பேச்சுவார்த்தையின் மூலமா எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் முதன்மை செயலாளருக்கும் துணை பொதுச் செயலாளருக்கும் உள்ள கருத்து வேறுகளை சுமூகமான முறையில் அதை கலந்து விட்டார்கள். எந்தவிதமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தலைவர் வைகோ அவர்கள் கூறும் வார்த்தை மட்டும்தான் இறுதியான வார்த்தை. இருவரையும் கூப்பிட்டு இருவரும் 2 கண்கள் 2 பேருமே சமாதானம் பண்ணு சொல்லிட்டாங்க. 2 பேருமே கை கொடுத்தாங்க. எந்த விதமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான சின்ன ஒரு சிதைவும் இல்லை. கூட்டத்தில் கூட மல்லை சத்யார்கள் நிர்வாகிகிட்ட கேளுங்க, நிர்வாகிகளை கேட்டு கருத்துக்களை எடுத்து முடிவெடுங்க மாதிரி ஒரு கருத்துக்களை பற்றி சொன்னாங்க. நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமான கருத்துங்கிறது நம்ம துரை வைகோ கிட்டத்தட்ட 3-4 ஆண்டு காலம் முதன்மை செயலாளர் துரை வைகோ உழைப்புங்கிறது மிக கடுமையான உழைப்பு. அந்த பிறகுதான் இன்னைக்கு இளைஞர்களுடைய பட்டாளம் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா துரை வைகோ இந்த அரசியலுக்கு வந்த பிறகுதான் அது இருக்கு. அதை மாவட்ட செயலாளர் எல்லாம் ஒட்டுமொத்தமாவே சொன்னாங்க. அதை துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களும் மறுக்கல. ஒரு சில குற்றச்சாட்டுகள் முதன்மை செயலாளர் சொன்னாங்க. அதுக்கு சரியான முறையில் விளக்கம் சொன்னாங்க. விளக்கம் சொல்ல மேலே 2 பேரும் சமாதான முடிவுக்கு தலைவர் வைகோ அவர்கள் கொண்டு வந்தாங்க. சமாதான முடிவு நாளை எட்டப்பட்டுள்ளது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தை பொறுத்தவரை எந்த வித விரிசலும் இனி இல்லை. தலைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க முதன்மை செயலாளர் வாபஸ் பெற்றுக் கொண்டார். இன்று நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் ஏகப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மே மாதம் 32வது ஆண்டு கட்சி துவக்க விழாவை ரொம்ப சிறப்பாக 2 வார காலம் பொதுக்கூட்டம் பிரச்சாரங்கள் செய்து மிகவும் சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கு. இறந்த கழக தோழர்கள் இறந்தவங்களுக்கு மன்மோகன் சிங் முக்கியமான ஆளுகளுக்கு எல்லாரும் சாதாரண தொண்டர்கள் வரை முக்கிய தீர்மானங்கள் இரங்கல் தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த கூட்டம் இதுக்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. யதார்த்தமா நடைபெற்ற கூட்டம். இந்த கூட்டத்தில் இதுவும் ஒரு பேசக்கூடிய பொருளாகிடுச்சு. அவங்க 2 பேராலையும் எந்த நெருடல் ஏற்படல. அதாவது என்ன அப்படின்னா, பேஸ்புக்கில் இந்த வாட்ஸ்அப்ல போடுறவங்களால ஊடால இருக்கிறவங்களால ஒரு சிலரால இந்த நெருடல் ஏற்பட்டு. நிர்வாகிகிட்ட கேளுங்க, என் மேல தவறு இருந்தா நான் விலக்குங்க மாதிரி பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? யாரு? மல்லை சத்யா சார். அவர் நான் தவறெல்லாம் எதுவும் செய்யலை, அதனால கட்சி கட்டுப்பாட்டுக்கும் தலைவருக்கும் துரை வைகோவுக்கும் என்றென்றும் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி துரை வைகோ அவர்களுக்கும் தலைவருக்கும் நான் விசுவாசமாக இருப்பேன், சாதாரண தொண்டனாக இருந்து இயக்கத்திற்கு பாடுபடுவேன் என்று பகிரங்கமா எல்லாரும் இதில் பேசுனாங்க. கடிதம் கொடுத்திருந்தார்ல, ஆமா, என்ன விலகி அது மன்னிப்பு கொடுத்து ஏற்றுக்கிட்டாங்களா? என்ன அது அவர் அறிக்கை தான் விட்டுருந்தார். கடிதம் யாருக்கும் அவங்க தலைவர்கிட்ட கொடுக்கல, அறிக்கை மட்டும்தான் விட்டுருந்தாங்க. அதனால இன்னைக்கு பேசின உடனே மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே சொன்ன உடனே அவரை அந்த வார்த்தையை சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி எல்லாரும் கேட்டதுக்கு நாங்கள் வாபஸ் வாங்கிட்டாரு. கட்சி சிறப்பாக செயல்படுவதற்கு, அதாவது இனிமே பிறக்க போற இயக்க துவக்க நாளில் இருந்து இயக்கம் பீடு நடை போட்டு சிறப்பாக தமிழகம் எங்கும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாருமே அந்த என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அன்னதானங்கள், எளிய மக்களுக்கு உதவி, ட்ரெஸ்ஸு, பள்ளிக்கூடங்கள், இந்த மாதிரி பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து மறுமலர்ச்சி திமுகவினுடைய புதிய ஆண்டு பிறப்பு இந்த புதிய தினத்தை 32வது ஆண்டு துவக்க விழாவை சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி சில முக்கிய தீர்மானங்கள் போட்டு. வைகோ இதெல்லாம் பார்த்து வைகோ சார் என்ன சொன்னாரு? இதெல்லாம் கவனிச்சிருப்பாருல, என்ன சொன்னாரு? அவர் சமாதானப்படுத்த அது இது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனை தானே. இது நாங்கள் மற்ற கட்சி மாதிரி மறுமலர்ச்சி திமுக கிடையாது. மறுமலர்ச்சி திமுக தலைவருக்கும் அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கும் கட்டுப்பட்ட இயக்கம் தான். இருக்க மாவட்ட செயலாளரும் சரி, ஒன்றிய செயலாளரும் சரி, நகர செயலாளரும் சரி, சாதாரண தொண்டர்கள் மறுமலர்ச்சி திமுக அப்படின்னு சொன்னா இதை தலைவர் வைகோ அவர்கள் வேர்வையாலும் இரத்தத்தாலும் அவர் அரும்பாடுபட்டு
வளர்த்த இந்த இயக்கத்தை அண்ணன் துரை வைகோ அவர்கள் கட்டி காப்பாற்றணும் சொல்லி எல்லாரும் மாவட்ட செயலர்கள் எல்லாருமே சூளுரைத்து அண்ணன் சத்யா உள்பட எல்லோரும் இதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக பணியாற்றுவோம், இயக்கத்தை மேலோங்க செய்வோம் என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. இது எல்லாரும் சந்தோஷம். வேல்முருகன், விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர். இல்லைங்க, வருவாங்க சொல்லுவாங்க, நான் சொல்லக்கூடாது, தலைவரே வந்து சொல்லுவோம். இல்லை எல்லாம் நல்லபடியாக நல்லா நடந்தது, அவ்வளோ. எங்களுக்குள்ள எந்த இதுவும் கிடையாது, எல்லாம் அண்ணன் தம்பிங்க. தவறு பண்ணுறது இயல்பு, ஒருத்தர் புரிஞ்சுக்கின்னு இனி அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு பொதுச் செயலர். எல்லாமே பொதுச் செயலருக்கு கட்டுப்பட்டுவங்க. அவர் சொல்றத வந்து ஏற்றுக்குன்னு போயிட்டோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. எது இல்லை, நீங்க இதோட நிறுத்திக்கிறது நல்லது. இல்ல அதுக்கான வேலை வந்து வருவாங்க. இப்ப நீங்க கேளுங்க. வேணாம் நல்லா முடிஞ்சிச்சு, ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டுக்கிறாங்க. எது தவறு செய்யறது இயல்பு, திருத்திக்கணும் அப்படின்னு சொன்னாரு, திருத்திக்கினாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். யாரு யாரு கோர்ட்ல கூட ஓவரா கேக்குறீங்க, என்னை எப்படி சிக்க வைக்கிறீங்க பாருங்க. நான் இதுக்கெல்லாம் வந்து ஆட்படுறாள். நானும் சீனியரு, கிட்டத்தட்ட 45-50 ஆண்டு காலமா அரசியல் இருக்கிறேன். நீங்க எங்க போய் எதில் கொண்டாந்து உருவ போறீங்க எல்லாம் தெரியும். அதனால சம்பந்தப்பட்டவங்க வந்து இப்ப எங்களுக்குன்னு விளம்பரத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு வந்து அவங்க பேட்டி கொடுப்பாங்க. நாங்கெல்லாம் வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி பண்ணக்கூடாதுல்ல. நீங்க சொன்னீங்க சீனியர் மாவட்ட செயலர், நான் தப்பு பண்ணலாமா சொல்லுங்க? தப்பு பண்ணக்கூடாது, விளக்க சொல்லக்கூடாதா? சொல்ல வேண்டிய ஆள் வேற, நான் சொல்லக்கூடாதா? எங்க கட்சிக்குள்ள நடந்த சின்ன சின்ன விஷயங்களை எங்க தந்தை போல இருந்து எங்க பொதுச் செயலாளர் சுமூகமா பேசி முடிச்சாரு. எந்த விதமான மனம்பாச்சிரும் எல்லாம் ஒன்னா உக்காந்து ஒரே வரிசையில சாப்பிட்டுன்னு நாங்க பரிமாற்றி வந்தோம். நானும் சாப்பிட்டேன். இப்போ 4 மணி காலையில் போனாலே 4 மணி வரையும் நாங்கள் யூரினே போத உட்காந்துருந்தோம். அப்பனா பாருங்க எவ்வளவு கட்டுப்பாடு இருக்குதுன்னு. பிரச்சனை இல்லை, அவ்வளவு நேரம் பேசணும், எல்லாரையும் பேச விட்டோம். அதாவதுங்க, நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், தவறு பண்றது இயல்பு, திருத்திக்கணும்னு சொன்னாங்க, திருந்திட்டோம், அவ்வளவுதான், மாத்திக்கினாங்க, முடிஞ்சு போச்சு. வட சென்னை மேற்கு மாவட்டம் DC ராஜேந்திரன். எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம், இணக்கமா இருக்கிறோம். அந்த போட்டோவே உங்களுக்கு கொடுப்பாங்க. கட்சி வளர்ச்சிக்காக அடுத்து பொதுக்குழு, அப்புறம் மாநாடு, ஆர்ப்பாட்டங்கள், இதெல்லாம் வந்து வளர்ச்சி பணிகளை தான் விவாதம் பண்ணணும். எல்லாரும் பேசணும். கட்சி எப்படி அதாவது வளர்ச்சி பணிகள், அடுத்த கூட்டங்கள், திருமண கூட்டங்கள். இப்ப எங்களுக்கு மே மாசம் 6ஆம் தேதி கட்சி இது வருதுல்ல, ஆண்டு விழா. அதுல இருந்து தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை இலவசங்கள், அதாவது இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. துரை வைகோ சாரு எல்லாரும் சத்யா கித்யா எல்லாம் கட்சியே ஒன்னா இணைஞ்சு இனிமேல் புது பொலிவோடு வேலை செய்வாங்க. புது பொலிவோடு கட்சி மீண்டும் போகும். மல்லை சத்யா சார் பேசும்போது நிர்வாகிகள் கருத்துக்கள் நான் விலகி கொள்ள தயாரா இருக்கேன், அதெல்லாம் கிடையாது. அவர் கட்சி என்ன சொல்றதோ அதுக்கு கட்டுப்படுவோன்னு கையெடுத்து கும்பிட்டார், அவ்வளவுதான். கட்சிக்கு தான். மாவட்ட செயலர் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? மூத்த மாவட்ட செயலர் நாங்க மூத்த மாவட்ட செயலர், எங்க கட்சி நல்லா வளரணும், ஒரு 40 MLA வரணும், ஒரு 10 MP ஆகணும், இந்த ஆசையில நாங்க இருக்கிறோம், அவ்வளவுதான். சின்னவரை வந்து முதல்வர் ஆக்கணும், பெரியவர் வந்து இது இருக்கட்டும், இப்ப சின்னவரை முதல்வர் ஆக்கணும், அப்படியெல்லாம் நினைப்போம். அப்படியெல்லாம் நினைக்கலாம், தப்பு இல்லையே. என் பேரு நெம்லிச்சேரி பாபு, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்.